டு சிஓஎஸ். இன்றைக்கி ஒரு அருமையான இனிப்பு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப்பு பச்சரிசி மாவு, 1/2 கப்பு தேங்காய், துருவின தேங்காய் 1/2 கப்பு வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு. இதை வச்சு நம்ம செய்யலாம் வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் இந்த பச்சரிசி மாவை போட்டு நல்லா வறுத்துக்குவோம். இது நல்லா சூடு வந்துச்சுனாலே உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். அந்த அளவுக்கு வறுத்தோம்னாக்கா போதும். அதை கையால் பிடிச்சி பார்த்தோம்னாலே இது நல்லா சூடாக இருக்கும். அது மாதிரி வறுத்துக்குவோம். இந்த கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த பாசி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். இதில் எள்ளும் கூட போடலாம். நான் எள்ளு இல்லை போடலை. இந்த பாசி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நம்ம அந்த துருவி வச்சுருக்கிற தேங்காயை போட்டு வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கி செஞ்சோம்னாக்கா நம்ம ஒரு 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிடலாம். அதை கெட்டு போகாமல் இருக்கும். இதையும் எடுத்து அந்த மாவோடையே வச்சுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கேன் வெல்லத்தை 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை போட்டுட்டு அந்த கப்பாலேயே 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம மாவு எடுத்த கப்பு, வெல்லம் எடுத்த கப்பு எல்லாம் ஒரே அளவு தான். 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி விடுவோம். இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சோன்னே உப்பு போட்டுக்குவோம். நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதில் கல் மண் இருந்தாலும் இருக்கும். இதை நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வச்சு. இப்போ திரும்ப எடுத்து அதிலே ஊற்றி கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு, தேங்காய் துருவல் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதை கிண்டி விட்டுறலாம். சிம்மில் வச்சுக்கலாம் கேஸை. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த 1/2 கப்பு வச்சது நம்ம வறுத்து வச்ச பாசிப்பருப்பையும் அதோட போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட எள்ளு இருந்தால் எள்ளு கூட பொரித்து போட்டுங்க. நல்லாயிருக்கும் அந்த கொழுக்கட்டைக்கு வாசனையாக. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு கையில் கொஞ்சம் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ எதையாவது தடவிட்டு புடி கொழுக்கட்டையாக நம்ம பிடிச்சி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்படி பிடிச்சாலே போதும். அவ்வளோதான். நம்ம இட்லி தட்டில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். இட்லி பானையில் தண்ணி சூடாகிடுச்சு. இதை வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா போதும், வெந்து போயிடும். எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.